அரசனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆண்டியாக்கி அவரை கொல்ல அவர்களுக்கு இயலாமல் போயிற்று. ஆனால் அதை நிறைவேற்றியது யார் என்று சொன்னால் எருசலேமின் மக்கள் என்பதுதான். எல்லாம் உனக்காக. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா, உள்ளத்தை திறப்போம் வா, நம் சிந்தனை தெளிவோம் வா. 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா. இந்த 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா. நல்வழியை தேர்ந்தேவா, இறை வார்த்தையில் நடப்போம் வா. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா. இறை மக்கள் அனைவருக்கும் இறை அமைதியும் அருளும் பெருகுவதாக. ஒரு துறவி ஒருவர் நீரோடை அருகே அமர்ந்திருந்து தன்னுடைய தியானத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஓடையின் அருகே ஒரு சலசலப்பின் சத்தத்தை கேட்டு தன் கண்களை திறந்து பார்த்து அதிலே ஒரு மீனானது எதிர் திசையிலே எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு போய்கொண்டிருக்கிறதை வியந்து பார்த்து அவர் மீண்டுமாய் தன்னுடைய தியானத்தை தொடருகிறார். சற்று நேரத்திற்கு பின்பு தன்னுடைய தியானத்தை முடித்து அவர் விழித்து பார்க்கும் பொழுது இன்னொரு மீன் அந்த நீரோடையின் வழியாக நீரோடையின் வழி தடத்திலே அது சென்று கொண்டிருக்கிறதை கவனிக்கிறார். சற்று கூர்ந்து கவனித்து நோக்கும் பொழுதுதான் அது உயிரற்ற ஒரு மீனாக அந்த நீரோடையின் வழியாக செல்லுகிற காரியத்தை நோக்கி பார்க்கிறார். அப்படியாக தான் இந்த எருசலேமின் மக்களுடைய வாழ்வும் இருந்ததாக நாம் நம்முடைய திருவிவிலியத்திலே திருமறையின் காரியங்களிலே நற்செய்தியாளர்கள் பதிவிடுகிறார்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே அரசனாக கிறிஸ்துவை வரவேற்கிற இதே மக்கள் தங்களை மீட்டருளும் என்று கதறுகிறதான அறைக்கூவலை இட்ட அதே மக்கள் தங்களுடைய உடைமைகளையும் ஒரு அரசனுக்கேற்ற வரவேற்பையும் கொடுத்த இதே மக்கள் இவரை சிலுவையிலே அறையும் என்று சொல்லுகிற நிகழ்வையும் லூக்கா நற்செய்தியாளர் 23ஆம் அத்தியாயத்திலே அவர் எழுதுகிறார். இந்த பதிவிட்ட காரியத்தை நாம் எதிர்நோக்கி பார்க்கும் பொழுது இதோ சமய தலைவர்கள் இயேசுவை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் எடுத்த முன்னெடுப்புகள் முயற்சிகள் எல்லாம் இருந்த போதிலும் கூட அவர்களால் அந்த சிலுவையிலே அரசனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆண்டியாக்கி அவரை கொல்ல அவர்களுக்கு இயலாமல் போயிற்று. ஆனால் அதை நிறைவேற்றியது யார் என்று சொன்னால் எருசலேமின் மக்கள் என்பதுதான் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. உயிருள்ள மீனாக எதிர் திசையிலே அநீதியை நோக்கி சமூக காரியங்களை எல்லாவற்றையும் தங்களுடைய மனதிலே வைத்து ரட்சித்தருளும் மீட்டருளும் ஆண்டவரே என்று அறைக்கூவல் விட்ட அதே மக்கள் எங்களுக்கு பரபாசை விடுவியும் இவனை சிலுவையிலே அறையும் என்று சொல்லுகிற அந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். சமூக நீதியும் சமத்துவத்தையும் நிலை கொண்டிருக்கிற இந்த வாழ்வின் சூழலிலே உயிரற்றிருக்கிற மீனை போல நாம் ஓடையை சார்ந்து வாழ்கிற வாழ்வை நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தவக்காலங்களிலே இருக்கிற நாம் 40 நாட்கள் மாத்திரம் நாம் கிறித்துவை பின்பற்றாளர்களா அல்ல, நாம் தொடர்ந்து வாழ்வின் முடிவு மட்டும் நாம் கிறித்துவின் பின்பற்றாளர்களாக அவர் சொல்லி செய்த அனைத்து விதமான நற்காரியங்களையும் சமூக நீதியும் சமய நல்லிணக்கங்களையும் நாம் செயல்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
கிறித்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் நாம் நம்முடைய நலனை பார்த்து தன்னலத்தை எதிர்நோக்கி கடவுள் நமக்கு ஏதாவது செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு இந்த எருசலேம் மக்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எருசலேம் மக்களைப் போல அல்லாமல் கிறித்துவின் மக்களாக வாழ்வோம். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். சாம்பல் பூசி சரணடைவோம், ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம், ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம், உறுதியோடு நிலைத்திருப்போம், ஏழ்மை மாற உதவிடுவோம், உறவை காக்க முடிவெடுப்போம், வேதம் கூறும் வழி நடப்போம், இறைவனிலே இணைந்திருப்போம். ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம், ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம்.